வணக்கம். நான் தங்கராஜன், சிபிஎம் பார்ட்டியினுடைய தாலுகா செயலாளர், நகரமன்ற உறுப்பினர். இன்னைக்கு பரவலா பேசக்கூடிய விஷயம் இன்னைக்கு பேசப்பட்டது. அது என்னன்னாக்கா, இந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது குறிப்பாக எப்போ ஆரம்பிச்சிச்சுனாக்கா, இந்த ட்ரெயின் 3:55 ஒயிட்ஃபீல்ட்லேருந்து மாறி போகக்கூடிய ட்ரெயினை 2:50 ஒரு ஹவர் முன்னாடியே ஆரம்பிக்கக்கூடிய வேலையை ரயில்வே நிர்வாகம் செஞ்ச பிறகு ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயம் கூட என்னன்னாக்கா, அந்த ட்ரெயின் டைமிங்கை மாற்றிட்ட பிறகு இந்த ஊருக்கு மத்திய அமைச்சருங்க பல அமைச்சருங்கெல்லாம் வராங்க. அதன் அடிப்படையில் சோமண்ணா மத்திய ரயில்வே ரயில்வே அமைச்சர் வந்தப்போ பல பேர் மனுக்களெல்லாம் கொடுத்தாங்க. இந்த ட்ரெயினை கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது போயிட்டு ஒரு 2-3 நாள், டிசம்பர் 21 அவர் இங்கே வராருங்க. ஒரு 2-3 நாள்லேயே அந்த ட்ரெயின் டைம் மாற்றப்படும். ஒரு முன்னாடி மாற்றிட்டாங்க ஒயிட்ஃபீல்ட்லேருந்து. அது சிட்டிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டெய்லி டிராவலர்ஸுங்க பல, குறிப்பாக கோலார் தங்கவயல் பங்கார்பேட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய தொழிலாளர், அது ஒயிட்ஃபீல்டு அந்த பக்கம் கேர்புரம் கண்டோன்மெண்ட்டு சிட்டி பக்கம் போகக்கூடியவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு திரும்பும்போது என்னன்னாக்கா, அவங்களுக்கு கனெக்டிவ் ட்ரெயினாக பிருந்தாவன் ட்ரெயின் இந்த ட்ரெயினை கனெக்ட் கொடுக்குற அளவுக்கு இருந்தது. பிருந்தாவன் ட்ரெயின் முன்னாடியே வந்துடும். முன்னாடி இங்கே வந்துட்ட பிறகு 4:20, அதுக்கப்புறம் பின்னாடி 3:55 ஒயிட்ஃபீல்டில் விடக்கூடிய ட்ரெயின் பங்கார்பேட் இவங்களெல்லாம் கூட்டின்னு வரும். ஈவன் மாரிக்கு போன் சாம்பியன் கோரமணல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகக்கூடிய தொழிலாளி, அது மட்டும் இல்லை ஒயிட்ஃபீல்டில் வேலை செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய தொழிலாளருங்க, பல தரப்பட்ட தொழிலாளருங்க அந்த பகுதியில் வேலை செஞ்சுட்டு அவங்க ஒரு 3:30 மணிக்கு சேரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அது 2:50 ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த தொழிலாளிகள்லாம் கூட மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது இங்கே பஸ்ஸுங்க கிடைக்காது. பஸ்ஸுங்களில் இடக்கமாக வரக்கூடிய ஒரு நிலைமை. குறிப்பாக பெண்கள் அந்த டிராவல் பண்ணிட்டு இந்த பஸ்ஸில் வரும்போது சில அன்வான்ட் விஷயங்கள்லாம் கூட அந்த கூட்டத்தில் ஆகக்கூடிய நிலைமையை நாமெல்லாம் பார்த்தோம். பல பெண்கள் நம்மக்கிட்ட பேசினாங்க. சில பேர் பொறுக்கிங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கூட அந்த பெண்களுக்கு கஷ்டம் கொடுத்த நிலைமையெல்லாம் கூட பார்க்குறான். வயசானவங்க இந்த பிருந்தாவனில் ஏறி நின்றுனே திருப்ப அங்கேருந்து இறங்கி பங்கார்பேட்டுக்கு வரக்கூடிய நிலைமை கூட இல்லாத மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல அந்த பிருந்தாவன் ட்ரெயினில் கூட போகக்கூடிய ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போகக்கூடியவங்களுக்கும் பாதிப்பு. இதெல்லாம் இந்த நிலைமையில இதுக்கு தொடர்ந்தாற் போல அதுக்கப்புறமா மனுக்களை கொடுத்தாங்க. ஆனால் சிபிஎம் பார்ட்டியின் சார்பாக நாங்கள் என்ன பண்ணோம், ஜனவரி 20 ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த தொழிலாளிகள்லாம் உட்கொண்டு அந்த போராட்டத்தை நடத்திய பிறகு ஒரு 2 நாளில் டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணி அப்ரூவல் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பக்கூடிய வேலையை ரயில்வே நிர்வாகம் செஞ்சாங்க. அதுக்கு டிஆர்எம் எல்லாம் ஒப்புதல் கொடுத்து, ஆனால் நம்ம வச்ச கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த ட்ரெயினை கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் அங்கேருந்து ஆரம்பிக்க மாட்டேன்றீங்க? எல்லா ட்ரெயினும் அங்கேருந்து நடக்குது, அங்கேருந்து செயல்படுது. வந்தே பாரத் ட்ரெயின், பிருந்தாவன் ட்ரெயின், சதாப்தி, டபுள் டெக்கரு எல்லாமே பங்கார்பேட் பாஸ் ஆகக்கூடிய ட்ரெயினுங்க தான். ஆனால் இது மாதிரி பேசஞ்சர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ட்ரெயினை மட்டும் எடுத்துன்னு ஒயிட்ஃபீல்டில் மாற்றிட்டாங்க. இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்தாக்கா கொரோனா டைமில் நிற்க வச்சாங்க. அப்புறம் கும்பமேளான்னு சொல்லிட்டு ரேட்டிங்களை கம்மி பண்ணி இந்த ட்ரெயின்களெல்லாம் நிற்க வச்சுட்டு பார்த்தாங்க. என்ன நம்ம இங்கே பார்க்குறாங்க, இந்த பணக்காரங்க டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின்களுக்கு வசதிகளை அதிகப்படுத்துறாங்க. சாதாரண தொழிலாளிங்க சாதாரண மக்கள் பயணம் செய்யக்கூடிய ட்ரெயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலைமையை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அது மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு 3:30 மணிக்கு மாத்தினாங்க. ஒயிட்ஃபீல்ட்லேருந்து மறுபடியும் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் மாத்தின பிறகு அது கூட என்ன நிலைமைனாக்கா, பப்ளிக் டைம் டேபிள்னு ஒன்று இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் டேபிள் அது 4:16 இருக்குது. இந்த ட்ரெயின் 66532 பங்கார்பேட் டைமிங். அதே பிருந்தாவனுடைய பப்ளிக் டைம் டேபிள் நம்ம பார்த்தாக்கா அது 4:18 இருக்குது. இந்த ட்ரெயின் பிறகு தான் பின்னாடி பிருந்தாவனம். அப்ப ரயில்வே அதிகாரிங்க ரயில்வே நிர்வாகம் என்னன்றாங்க, இது ஒன்றும் கனெக்டிங் ட்ரெயின் ஒன்றும் கிடையாது. ஆனா இதே 3:30 மணிக்கு ஆரம்பிச்சவங்க இதே 3:50 பழைய ட்ரெயின் டைம் ஆரம்பிச்சுன்னா கூட நல்லா ஆயிரும். அப்ப இந்த நிர்வாகத்துறை இந்த ரயில்வே அதிகாரிகளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியறது கிடையாது. இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருங்க, இல்ல பப்ளிக் இவங்களெல்லாம் கூட அணுகி இல்ல நம்ம கொடுக்குற மெமராண்டம் சரியா படிச்சு அந்த பப்ளிக்கு ஏற்ற மாதிரி இவங்க டைம் டேபிள்களை சேஞ்ச் பண்ணோம். ஜனங்களுக்கு தானே ரயில்வேஸ், டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரயில்வேஸ், கார்கோக்கு ரயில்வேஸ், இதெல்லாம் இருக்கும்போது அந்த தொழிலாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில இன்னும் கூட அது தொடர். வாரத்துல 2-3 நாள் என்ன ஆகுதுனாக்கா, முதல் பிருந்தாவன் வந்தது அந்த ட்ரெயின் பின்னாடி வருது, இல்ல ஒரு 2 நாள் என்ன ஆகுது அந்த ட்ரெயின் முன்னாடி வருது, பிருந்தாவன் பின்னாடி போயிடுது. அப்போ மறுபடியும் அங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு இன்னும் கூட பாதிப்பு இருக்குது. இதை மறுபடியும்
அந்த பிரச்சனையை தீர்வு காணணும்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஏற்கனவே அதிகாரிகிட்ட எல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இந்த போராட்டம் வந்து தொடரணும். நாம தொழிலாளிகளா, அந்த டிராவலர்ஸா, நாமெல்லாம் ஒன்றிணைந்து போராடி தான் இந்த மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை தவிர வேற யாரும் அதுக்கான தீர்வுகளை வந்து தெரிவிக்க மாட்டாங்கன்றது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஆனா ஓரளவுக்கு ஒரு வெற்றி தான் அது. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் 2:50க்கு மாற்றப்பட்ட ட்ரெயின் டைம் மறுபடியும் 3:30க்கு மாற்றப்பட்டது. ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட் ஆயிடுது. அங்க போகக்கூடிய டெய்லி டிராவலர்ஸ் மத்தவங்கலாம். நான் கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்ல இருந்து இந்த ட்ரெயின் ஆரம்பிச்சுட்டாக்கா இந்த தொந்தரவே வருதில்ல. பிருந்தாவன் கனெக்ஷன், இந்த கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் எல்லாம் கிடையாது. இந்த ட்ரெயின் அங்கிருந்து ஆரம்பிச்சுட்டாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்குது. ஆகவே வரக்கூடிய நாட்கள்ல வந்து நாங்க சிபிஎம் பார்ட்டியின் சார்பாக இந்த தீவிரமா அந்த அதிகாரிகள் மத்தியில முன்னிறுத்துவோம். போராட்டம் தேவைன்னா கூட கண்டிப்பா போராட்டம் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு வழிவகை செய்வோன்றது இந்த நேரத்துல தெரிஞ்சு. குட்ஸியோ குப்பமோடோ இது நம்ம ஊருகா, நம்ம தான் அதை பார்த்துக்கணும், நம்ம தான் அதுக்காக சண்டை செய்யணும்.